மத்திய அமைச்சர் அமித்ஷாவின் காரைக்குடி வருகை ரத்தானது குறித்து பேசிய சிவகங்கை வேட்பாளர் கார்த்தி சிதம்பரம், செட்டிநாடு உணவை அருந்திவிட்டு செல்ல பாக்கியம் இல்லாமல் போய்விட்டது என கூறியுள்ளார். தேவக்கோட்டை பகுதியில் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட கார்த்தி சிதம்பரம், விலைவாசி குறைய வேண்டும் என்றால் மத்தியில் ஆட்சி மாற்றம் தேவை என கூறி வாக்கு சேகரித்தார். தமிழ்நாட்டில் கண்டிப்பாக நம்ம தொகுதியை பொறுத்த வரைக்கும் நான் இங்கே தான் போய் மக்களை சந்திக்கிறேன். இங்கே 400 ரூபா ஒரு நாளைக்கு 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தில் நம்ம கூட்டி கொடுப்போம்னு சொல்றது நல்ல வரவேற்பு இருக்கிறது. கல்வி கடனை முழுமையாக ரத்து செய்வோம் என்பது இளைஞர் மத்தியில் பெரிய வரவேற்பு இருக்கிறது. ஜிஎஸ்டியை சீர்திருத்துவோம் என்று சொல்வது வர்த்தகர்கள் இடையே நல்ல வரவேற்பு இருக்கிறது. இல்லை, அவர் இந்த என்னை பொறுத்த வரைக்கும் இந்த தொகுதிக்கு அவர் சம்மந்தம் இல்லாதவர். அவர் இந்த என்னை பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தலில் அவர் போட்டியே இல்லை. அதனால் அவரை பற்றி நான் ஒன்றும் கமெண்ட் பண்ணுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. அவர் வெளியூருக்காரு. அவர் தேர்தல் முடிஞ்சோன்னா வெளியூருக்கு போயிடுவார். அப்புறம் அந்த ஊரில் போய் அவர் தான் விளக்கம் அளிக்க முடியும். அவருக்கும் இந்த தொகுதிக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. அவருக்கு செட்டிநாட்டில் உணவு அருந்திட்டு போகிறதுக்கு பாக்கியம் இல்லாமல் இருக்குது. நான் என்ன பண்ணுறது? நெல்லையில் செய்தியாளர்களை சந்தித்த தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை, பிரதமர் மோடியின் காங்கிரஸ் மீதான விமர்சனத்திற்கு பதிலடி கொடுத்தார். முதல்ல தேர்தல் நன்கொடை பத்திரத்துக்கு அவர் வாயை திறக்கட்டும். இந்த நாட்டுடைய உரிமைகள்லாம் விட்டு கொடுத்துருக்காரு சீனாக்கு. மேண்ட்ரின் லாங்குவேஜில் சீன மொழியில் 30 இடத்த மாத்திர அதை பற்றி வாயை திறக்கட்டும். 7.5 லட்சம் ரூபாய் கோடி ஊழல்னு சிஏஜி சொல்லியிருக்கு. அதை பற்றிலாம் பேசட்டும். அதை பற்றி பேசாமல் ஒரு கையை பிறரை நீட்டுக்கிறாரு, 4 விரல் அவரை நீட்டுகிறது. இதெல்லாம் பதில் சொல்லிட்டு அவர் பேசணும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.